இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் அகரோ டயர் இன்ஃப்ளேட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளேட்டர். ஓகே, ஸோ இதோட 120 வாட்ஸ் பவர்ஃபுல் மோட்டார், ஒரு 150 PSI பவர் வரைக்கும் நம்மளால் இன்ஃப்ளேட் பண்ண முடியும்னு சொல்லி போட்டு இந்த டயர் ப்ரெஷர் இன்ஃப்ளேட்டர் வாங்கியிருக்கோம். ஸோ அகரோ ப்ராடக்ட் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஆன்லைனில். சரி, நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணி, நம்மளுக்கு பொண்ணோட சைக்கிளில் டயர் பஞ்சரா இல்லை இதான்னு தெரில, பக்கத்தில் ஏர் அடிக்க போகிறதுக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கம் போகிற மாதிரி இருக்குது. 1.5 கிலோமீட்டர் தள்ளிட்டு போகணும். அதனால் சரி நம்ம காரில் இருக்கே, சரி அதில் இதை டயர் இன்ஃப்ளேட்டர் இருந்துச்சு, நம்ம கையில் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி இன்ஃப்ளேட் பண்ணி வச்சுக்கலான்னு தான் இது வாங்கினோம். ஸோ அவசரப்பட்டு ஓப்பனும் பண்ணிட்டேன். ஸோ ஒன்று வாரண்டிக்கு இது ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ப்ராடக்ட் ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 2 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி, அதுதான் மெயின். ஸோ அதனால தான் செகண்ட் ரீசன் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கி நம்ம எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். ஓகே, இது ஒரு மல்டி பர்பஸ் யூசேஜ் தான். சப்போஸ் நம்ம காருக்கும் ப்ரெஷர் செக் பண்ணணும், அதை பீரியாடிக்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்பப்போ பெட்ரோல் பங்க் போக தேவையில்லை, வீட்டிலேருந்து எடுக்கிறப்பவே ப்ரெஷர் செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணதுமே ஒரு நல்ல ஒரு பவுச்சோடு தான் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணதுமே பவுச் தான் கையில் வந்திருக்கு. இதுதான் அந்த இன்ஃப்ளேட்டர் வைக்கக்கூடிய பவுச். ரெண்டாவது ஐட்டம் பாக்ஸ் இருக்கிறது ஓகே இல்லைங்க, அதை ஃபுல்லாகவே எடுக்கணும் போல். ஓகே சரி, இதுதான் அந்த டயர் இன்ஃப்ளேட்டரோட ஃபுல் வியூ. உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தெளிவாக காட்டுறேன். ஸோ இதில் பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரெஷர் மவுத்தில் வச்சு செட் பண்ணக்கூடிய வால்வ் நான் அகரோவில் பார்த்தனால தான் அகரோ எடுத்தேன். ஒன்று இன்னொன்று ஆட்டோ வால்வ் மாதிரி, இன்னொன்று வேறு மாதிரிலாம் இருக்குது. டைரெக்டாக போட்டு நாசில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆட்டோ ஷட் ஆஃப் அப்படின்லாம் இருக்குது. பட் அது எனக்கு எவ்வளோ ரிலேபிளாக இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஒன்ஸ் அதை நம்ம போட்டுட்டோம்னா அதுலேருந்து லைட்டாக ப்ரெஷர் லீக் ஆகிட்டே இருக்கும் ஏரு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒன்று எடுத்தேன். ஸோ இதை நம்ம ப்ரெஷர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெளியே ரிமூவ் பண்ணிவிடுதோம், இது இமீடியட்டாக உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிடும், டயர்லேருந்து லீக் ஆகாது. ஸோ ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஐட்டமே. இது பவர் பாயிண்டில் போட்டுட்டு இந்த சிகரெட் லைட்டரில் போட்டுட்டு காருக்குள்ளே 12 volt இன்புட்டில் இது செட் பண்ணிக்கலாம். இது மேபி காரில் போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல் டயர் இன்ஃப்ளேட் பண்ணுறப்போ, சைக்கிள் டயர் இன்ஃப்ளேட் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். செகண்ட், இது கூட நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ஐட்டம் ஒரு யூசர் மேனுவல் பட்டன் ஃபங்க்ஷன்ஸ் பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. சாரி, என்னுடைய குழந்தை சத்தம் போட்டுட்ருக்கா. அவளும் இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கணுன்ட்டு. இப்போ அது வாரண்டி கார்டு ஃபார் ஸ்கேன் டு சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாமே இருக்குது. இதை இன்புட் 12 volt 120 watts மேக்ஸிமம் மோட்டரோட கெப்பாசிட்டி, 10 ampere இன்புட்டு, மேக்ஸிமம் ப்ரெஷர் 150 PSI. இது ரன் பண்ணுறப்ப எப்படி சத்தம் வருது அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிவிடுவோம். அது செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நமக்கு இது கூட வந்துருக்கக்கூடிய பின்ஸு மொத்தம் 4 பின் வந்திருக்கு. இதுதான் அந்த 4 பின். மேபி உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு ஒரு
இது அந்த 4 பின். ஓகே, யூஸ்வலாக இந்த பின்னில் தான் வந்து உங்களுக்கு சில இன்ஃப்ளேட்டர்ஸ்லாம் வருது. இந்த மாதிரி பின்னில் வர்ற இன்ஃப்ளேட்டர்ஸ் எப்படி வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகுது, அது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக தெரியல. எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்தனால நான் அதை போகலை. இது வந்துட்டு நம்ம ஃபுட்பால் இல்லை பேஸ்கெட் பால், வாலிபால் எதாக இருந்தாலும் அதை இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்மளுடைய பழைய சைக்கிள் நாசில், பழைய மேபி 90s கிட்ஸ் ஆர் 80s கிட்ஸ் இதுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். இந்த சைக்கிள் நாசில், சின்ன நாசில் வரும். இது வந்து இன்னொரு நாசில். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி சர்ச் பண்ணி அதோட யூசேஜ் என்னன்னு நான் சொல்கிறேன். இது இன்னொரு நாசில். மொத்தமாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரியல் டைம் யூசேஜில் மொத்தம் இது 2, அப்புறம் வந்து இந்த மிஷினோட வர ஒரு நாசில், இது 3 நாசில் யூஸ் பண்ணுவோம். இந்த 2 எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது. கூட ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். ஃபியூஸ் எங்கே சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாமே நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு ஃபுல் டிவைஸ் யூசேஜ் வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. Watch again. Thank you for watching.